இன்று இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் நிற்கிறேன். இலங்கையினுடைய தேசிய கொடி இறக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களால் இன்றைய நாள் கருப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு இலங்கையினுடைய தேசிய கொடிக்கு பதிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாசலில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இப்பொழுது இறக்கப்பட்டு கருப்பு நிற கொடி ஏற்றப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற கோஷத்தோடும், அதே சமயத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நில ஆக்கிரமிப்பு என்று சொல்லி நிறைய விடயங்களை இந்த இடத்துல தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி எத்தனை மாறியும் காட்சி மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறவில்லை. ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, மறுபக்கம் நல்லிணக்கம். ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் நல்லிணக்கம். ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் நல்லிணக்கம். ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு, ஒரு பக்கம் நல்லிணக்கம். ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு. வடக்கு கிழக்கு எங்கள் சொத்து, வடக்கு கிழக்கு எங்கள் சொத்து, வடக்கு கிழக்கு எங்கள் மந்துரந்த புத்தனுக்கு மந்துரந்த புத்தனுக்கு மந்துரந்த புத்தனுக்கு மந்துரந்த புத்தனுக்கு கலப்பு கலப்பு மல்லை தேவை
பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் மாணவர்கள் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இங்கால மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண கோட்டை அண்டியுள்ள பிரதேசத்தில் மூவின மக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000க்கு மேற்பட்ட இலங்கையினுடைய தேசிய கொடிகளை தாங்கி இன்றைய 77வது சுதந்திர தினத்தை மக்கள் கொண்டாடிய வண்ணம் இருக்கின்றார்கள். இதில் வித்தியாசமாக பழைய காலத்து வாகனங்கள் அணிவகுப்பாக இருக்கட்டும் சரி, மூவின மக்களும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்று சொல்லி அனைவருமே இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள்.